لما انا شفت ان انا صرت اكسر الاشياء. طيب هو يقول انا ما سويت شيء، انا مجرد اني رحت وقعدت ولا اعطيت احد حبه ولا اعطيت احد شغله، مجرد كنت قاعد بكل بساطه ما سويت اي شيء. نعم انت ما سويت شيء، لكن الجرم اللي ارتكبته هو انك انت قاعد في مكان في ناس يتعاطون ما كان لازم انك تقعد معاهم. உடனே நம்பரை delete பண்ணுங்க, நம்பரை பிளாக் பண்ணுங்க, இல்லையா கேஸில் நீங்களும் இன்வால்வ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். தற்போது கிடைத்த மிக முக்கியமான தகவல், கடந்த ஜனவரி 27 ஒருங்கிணைந்த ஒரு செட்டிங் ஆப்ரேஷன் மூலம் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறை GDDC அதிகாரிகள் ஒரு சிறிய ஆனால் செயலில் உள்ள மதுபான விநியோகம் ஆன்லைன் செயலில் உள்ள மதுபான வலையமைப்பை கண்டுபிடித்தது. அவர்கள் ரகசிய பரிவர்த்தனைகளை டிஜிட்டல் ஆதாரங்கள் அம்பலப்படுத்திய பின்னர் 2 சந்தேக நபர்களை கைது செய்தனர். பாதுகாப்பு வட்டாரங்களின்படி 12 மதுபான அட்டை பெட்டிகளுடன் பிடிபட்ட பெதுன் நபரை அதிகாரிகள் முதலில் கைது செய்த போது இந்த வழக்கு வெளிப்பட்டது. கவனமாக திட்டமிடப்பட்ட பதுங்கியிருந்து நடத்தப்பட்ட இந்த கைது பல நாட்கள் கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறை சேகரிப்பின் விளைவாகும். விசாரணையின் போது சந்தேக நபர் எந்த கடத்தல் வலையமைப்பிலும் தனக்கு தொடர்பு இல்லை என்று மறுத்தார். இருப்பினும் அவரது வாட்ஸ்அப் அரட்டைகளை வாட்ஸ்அப் சாட்களை தேடிய போது வேறுபட்ட படமும் கிடைத்தது. மதுபானம் விநியோகிப்பதாக சந்தேகப்படும் மற்றொரு நபரை சுட்டிக்காட்டும் குற்றச்சாட்டக்கூடிய உரையாடல்கள் புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்தன. மச்சான் என்ன மச்சான், இன்னைக்கு சரக்கு கிடைக்குமா? என்ன மச்சான், அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மச்சான், கிடைக்குமா? கைகாலெல்லாம் வலியாக இருக்குது மச்சான், சரக்கு ஒரு பாட்டில் கிடைச்சா நல்லா இருக்கும் மச்சான். அந்த மச்சானுக்கு வச்சாண்டா ஆப்பு அப்படின்ற மாதிரி விரைவாக செயல்பட்டு துப்பறிவும் நபர்கள் 2வது சந்தேக நபரை கண்டுபிடித்து எதிர்கொண்டனர். அவர் ஒரு வெளிநாட்டு சப்ளையரிடமிருந்து மதுபானம் வாங்கி அதை உள்ளூரில் விற்பனை செய்ததாக ஒப்புக்கொண்டார். திட்டமிட்ட நடவடிக்கைகள் அதிகாரிகள் அவரிடம் மற்றொரு ஒப்பந்தத்தை அமைக்க சொன்னார்கள். இது ஜாபரியா பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு வெளியே ஒரு தீர்க்கமான செட்டிங் ஆபரேஷனுக்கு வழிவகுத்தது. வெளிநாட்டில் வசித்து வந்த வியாபாரி நேராக வலையில் சிக்கினார். 4 மது பாட்டில்களை டெலிவரி செய்யும் போது கையும் களவுமாக பிடிபட்டார். முதல் சந்தேக நபருக்கு டெலிவரி செய்வதற்காக வைத்திருந்ததாக கூறப்படும் கூடுதல் பாட்டில்களையும் பாதுகாப்பு குழுக்கள் பறிமுதல் செய்தனர். 2வது சந்தேக நபர் பிரிவு 24 கீழ் வசிப்பிடத்தை கொண்ட ஆசிய நாட்டவர் நாடு கடத்தலுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் வலையமைப்பில் தொடர்புடைய மற்றவர்களை அடையாளம் காண விசாரணைகள் தொடர்கின்றன. குவைத் முழுவதும் தடை செய்யப்பட்ட பொருட்களின் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டுள்ள அனைத்து நபர்களையும் பின்தொடர்ந்து அவர்களை விரைவாக கைது செய்ய உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தி உள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு. வசாரத் தாக்கலியாக்கு ஒரு சல்யூட். உண்மையிலேயே முடிஞ்ச அளவு வேகமாக இந்த போதைப் பொருளையும் மதுபானத்தையும் இல்லாமாக்குற வரைக்கும் பல குடும்பங்கள் நாட்டில் நிம்மதியாக இருக்கும். பல தொழிலாளர்கள் தன்னுடைய சம்பளத்தை எடுத்து பத்திரமா நாட்டுக்கு அனுப்புவாங்க. வெளிநாடுகளில் வேலைக்கு வந்தாலாவது அரபு நாட்டிலேருந்து தான் குடித்து போதை பாவிச்சு குட்டிச்சோரா போகிறாங்க அப்படின்னு அரபு நாடுகளுக்கு வந்தாலாவது நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா அரபு நாடுகளில் அதை விட மோசமான நிலைமைக்கு சிலர் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும்னா நிச்சயமாக இந்த நாடுகளில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். இந்த மாதிரி போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு, போதைப்பொருள் ஆசாமிகளுக்கு, மதுபான வியாபாரிகளுக்கு, கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய சம்பந்தப்பட்ட கெட்டவர்களுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்ட வேண்டும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட தகவல்களோ அல்லது கள்ளச்சாராயம் காய்ச்சறதை பற்றின தகவல்களோ போதைப் பொருள் சம்பந்தமாக வாட்ஸ்அப் தொடர்பு இலக்கம் மூலம் பாதுகாப்பு, அதாவது அட்ரஸ், லொக்கேஷன், ஆதாரம் இதோடு நீங்கள் நிரூபிக்கணுமாக இருந்தால் இப்போ நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். 97284545. குவைட் ட்ரக்ஸ் சம்பந்தமான
அதிரடியான தொலைபேசி இலக்கம் தான் இது. முகாஃபாத் அல் முகத்தராத் 97 28 45 45 வாட்ஸ்அப் இலக்கம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது இந்த மாதிரி போதைப் பொருள் விற்கிறவங்களோ அல்லது மதுபானம் விற்கிறவங்களோ இவங்களை யாரையாவது பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற குவைத்தில் யாராவதுக்கு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதிரடியாக தட்டி தூக்குவாங்க. அதே மாதிரி இந்த ஆரம்பத்திலேயே போதைப் பொருள் பழக்கத்தோடு இருக்கிறவங்க, போதைப் பொருள் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் தட்டி தூக்க போகிறோம் அப்படின்றத யார் தெரிவித்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் தடுப்பு குற்றப்பிரிவுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதிகாரி. அவருடைய வீடியோவும் நான் கடந்த காலங்களில் உங்களுக்கு பதிவிட்டிருப்பேன். டைரக்டர் ஆஃப் த நார்கோட்டிக்ஸ் அண்ட் ஆல்கஹால் ப்ராசிக்யூஷன் தலால் அல் ஃபராஜ் அவர் ஆல்ரெடியே இதை தெரிவிச்சிருந்தார். இது சம்பந்தமான வீடியோ ஒன்றும் நான் பதிவிட்டிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு மறுபடியும் வேணும்னா நான் பதிவிடுறேன். அதே மாதிரி أنا وايد أذيت أهلي بلشت الموضوع وشي بسجاير عادي حسيت إن الحياة حلوة من غير مخدرات صار لك فترة أقدر أعرف إيش كثر صار لك متشافية؟ அதாவது போதைப் பொருள் பாவிச்சவங்கள்ட்ட அதை விசாரணை பண்ணிட்டு அவங்கள்ட்ட கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறமா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிப்பாங்க. போதைப் பொருள் பாவனையாளர் இருக்காங்க தானே, அவங்கள மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்புவாங்க. நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, உங்களை நாங்கள் பாதுகாப்பாக உங்களை மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பி உங்களை நாங்கள் க்யூர் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட வாங்கினீங்க, உங்களை யார் பழக்கி விட்டா அழிச்சு பாரு மச்சான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன அத்தனை பேரையும் காட்டி கொடுத்துட்டு போயிருங்க, அவ்வளவுதான். அதே இது நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கோல், உங்களை நாங்கள் மொத்தமாக தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இந்த டைரக்டர் ஜெனரல். அந்த சம்பவம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. கவனமாக இருங்க போதைப் பொருள் பாவனையாளர்கள். இந்த வீடியோஸை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள், ரொம்ப கவனம். الجليس هو الشخص اللي يروح مكان وهذا المكان يكون فيه ناس قاعد يتعاطون وهو يدري أن الناس قاعد تتعاطى فيه، سواء رايح مع شخص شخصين ثلاثة. شنو هو المكان المعد للتعاطي؟ شقة، بيت، ديوانية، كشتة، شاليه، مخيم، أيا ما كان طبيعة هذا المكان، طالما أنت تدري أن في ناس قاعد تتعاطى في هذا المكان وأنت رحت بإرادتك وجلست معاهم، أنت جليس. خلني أضرب لك مثال عشان الصورة تكون واضحة. اليوم أنا أحمد اتصل علي شخص، السلام عليكم، أبي أروح والله، قال لي أمرك نروح الشاليه مع بعض. صح. قلت له يلا، سرينا. أول ما رحت في ناس ما أعرفهم، في ناس أعرفهم طبيعي، وصلت لقيت 2 3 متواجدين قاعدين يتعاطون مواد مخدرة أو مؤثرة، أيا ما كانت هذه المواد. شفتهم، ظليت قعدت وما تحركت وكأن الأمر بالنسبة لي طبيعي. بهالحالة لو يو الداخلية عبر رجال المكافحة وضبطوا أحد من الموجودين، أنا راح أكون جليس. تدري ليش؟ إيه؟ لأني أنا قبلت أني أكون قاعد في هذا المكان حتى لما شفت أن هم قاعد يتعاطون، مع العلم أنا في البداية ما أدري أنهم قاعد يتعاطون، ولكن تدري أنه من ضمن المعازيم أو المتواجدين. طبعا بس لما جيت وشفتهم قبلت في الأمر الواقع وجلست معاهم. زين شنو كان مطلوب مني أنا أسوي؟ كان مطلوب منك أنك تنصرف على طول وتبلغ، ما تستمر قاعد في هذا المكان. الفرضية الثانية أني أنا اتصل علي صاحبي قال لي نبي نروح الكشتة الفلانية وترى في كم واحد قاعدين على كتر قاعد يتعاطون أيا ما كانت هذه المواد، ورحت معاه. طبعا أنا الحين أدري أن في ناس قاعد تتعاطى وقبلت على نفسي أني أنا أجلس في هذا المكان وقعدت معاهم. طيب هو يقول أنا ما سويت شيء، أنا مجرد أني رحت وقعدت ولا أعطيت أحد حبة ولا أعطيت أحد شغلة، مجرد كنت قاعد بكل بساطة ما سويت أي شيء. نعم أنت ما سويت شيء، لكن الجرم اللي ارتكبته هو أنك أنت قعدت في مكان في ناس يتعاطون، ما كان لازم أنك تقعد معاهم. كان المفروض أنك أول ما تدري تقوم وتنصرف من المكان وتبلغ. وهذه رسالة، لا تروح حق مكان ما تعرف الناس اللي موجودين فيه، وقبل لا تروح تأكد من الناس اللي موجودين هناك. طيب وإذا رحت ولقيت شيء ما عجبك انصرف. طيب الحين أنا ما انصرفت وقعدت بإرادتي وصارت الضبطية من قبل لجان أو مكافحة، شنو عقوبتي في القانون الجديد كجليس؟ كجليس تصل للحبس لمدة 3 سنوات، مجرد التواجد فقط. 3 سنوات حبس. فالسؤال المنطقي، هل الأمر يسوى أنك أنت تقعد في مكان في ناس يتعاطون وتاخذ 3 سنوات؟
قالها لي صديقاتي. أنا وايد أذيت أهلي. بلشت الموضوع أول شيء بسجاير عادي، حسيت إن الحياة حلوة من غير مخدرات. اليوم نبي نسمع قصة البطلة. أنا قالوا لي إنك بطلة متشافية ومتعافية، صار لك فترة، أقدر أعرف إيش كثر صار لك متشافية؟ أنا الحين متعافية صار لي 9 شهور و25 يوم. إيش كثر تعاطيتي؟ كم سنة؟ 16 سنة. فكنت كلها أقول يعني لا، يعني هذا بس بالويكند بتعاطى بس كذي، وأكيد راح أقدر أوقف، بس لا. يعني تأكدين لنا إن ماكو شيء اسمه تجربة ومرة واحدة؟ لا. بعدين طبعا رفقة السوق، تعرفت على بنات وقالوا لي إن جربي. وشلون هالتجربة أثرت على علاقتك بعيالك أو؟ أنا طول فترة 16 سنة كانوا مقاطعين، الكل مقاطعين يعني، لأن حرام عيالي كانوا صغار حيل. لما أنا شفت إن أنا صرت أكسر الأشياء وصارت عصبيتي مو طبيعية، دريت إن أنا خلاص مدمنة، يعني ما أقدر أتحكم بأعصابي. يعني احتمال إن أنا يمكن يعني أأذي عيالي. أنا خذيت أغراضي وطلعت من بيت أبوي ودشيت هذه رحلة الضياع، يعني مع التعاطي والضياع. يعني 16 سنة أنا نهائيا أنا مو غير متواصلة مع لا عيالي لا أمي لا أبوي ولا أحد. وشلون أخذت قرار العلاج؟ يعني ما كنت مصدقة صراحة أن في ناس تتعالج تتعافى، لأن أنا يعني نهائيا ما أقعد مع ناس متعافية ولا قاعد أقعد مع ناس طبيعية. أنا كنت هذا الشيء شايلته من بالي، كنت أتوقع يمكن أنا والمادة لين ما يعني الله ياخذ أمانتي. أنا لليوم 9 شهور 25 يوم أنا مصدقة أن أنا متعافية.